தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த முஸ்லிம் பெண் எம்எல்ஏவுக்கு அமைச்சர் பதவி வழங்குகிறார் ஜோசப் விஜய். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த முஸ்லிம் பெண் எம்எல்ஏவுக்கு அமைச்சர் பதவி வழங்குகின்றார் ஜோசப் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். மே 10ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றார். 4 பெண் அமைச்சர்கள் பதவியேற்றனர். தற்பொழுது சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. புகாருக்கு உள்ளான 5 அமைச்சர்கள் நீக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. தமிழக அமைச்சர்கள் கீர்த்தனா, ஜெகதீஸ்வரி மற்றும் மேலூர் அமைச்சர் விஸ்வநாதன் உள்ளிட்ட 5 அமைச்சர்கள் நீக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. புதியவர்கள் அமைச்சரவையில் சேர்க்கப்பட உள்ளார்கள். ராணிப்பேட்டை தொகுதியில் வெற்றி பெற்ற முஸ்லிம் எம்எல்ஏ தாஹிரா அமைச்சராகின்றார். இவர் கொள்கை பரப்பு துணை செயலாளராக தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளார். தமிழக வெற்றி கழக முதல் மாநில மாநாட்டில் விஜய் அருகில் நாற்காலியில் அமர்ந்திருந்தார். நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். நேற்றைய தினம் தமிழக சட்டசபையில் பேசும் பொழுது இஸ்லாமிய சமூகத்து பெண் எம்எல்ஏவான என்னை மாநாட்டு மேடையில் தனக்கு அருகில் நாற்காலி போட்டு அமர வைத்து அழகு பார்த்தவர் ஜோசப் விஜய். உயிருள்ளவரை அவரை நான் மறக்க மாட்டேன். தமிழக வெற்றி கழக கொடியின் நிறத்தில் ஆடை அணிகிறேன். இந்த நிறத்தில்தான் எப்பொழுதும் ஆடை அணிவேன் என்று கூறி ஜோசப் விஜய்க்கு சட்டசபைக்கு வந்திருந்த பொழுது சட்டசபையில் உரையாற்றிவிட்டு ஜோசப் விஜய் அருகில் சென்று வணக்கம் தெரிவித்தார். ஜோசப் விஜயும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்தார். ஜோசப் விஜய் தாஹிராவின் பேச்சில் நெகிழ்ச்சி அடைந்து விட்டதாக கூறப்படுகிறது. மனம் நெகிழ்ந்து போன ஜோசப் விஜய் தாஹிராவை அமைச்சராக்க முடிவு செய்துள்ளார். சட்டசபை கூட்டத்தொடர் முடிவடைந்த பிறகு அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட உள்ளது. அப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த முஸ்லிம் எம்எல்ஏ தாஹிரா அமைச்சராக பதவியேற்கின்றார்.